PGTRB English Unit 7 Indian Writing in English and Commonwealth Literature அதில் தாமஸ் கிங் எழுதின காட்ஸில்லா vs போஸ்ட் கலோனியல் போஸ்ட் கலோனியல்ங்கிற டாபிக்ல இருந்தா MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் த ஆத்தர் தாமஸ் கிங் grow up? அவர் எங்க வளர்ந்தாரு? நார்தர்ன் கலிஃபோர்னியா. வாட் வாஸ் த ஆத்தர்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் பை ஹிஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹை ஸ்கூல்? இவர் இந்த ஒர்க்ல இவருடைய பர்சனல் அனெக்டோட ஸ்டார்ட் பண்றாரு. பர்சனல் அனெக்டோட் அப்படின்னா அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய பர்சனல் ஈவெண்ட்ஸ், அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை வச்சுதான் அவர் வந்து இந்த ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஹைஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்ப டாலா இருந்தார், ரொம்ப ஹைட்டா இருந்தார். ஸோ அப்போ இவருடைய பேஸ்கெட் பால் கோச் என்ன பண்ணிட்டாரு, இவரை பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவார்னு சொல்லிட்டு அந்த டீம்ல சேர்த்துட்டாரு. What assumption did the basketball coach make about the author? That because he was tall, he would be a natural player. So இவன் நல்லாவே விளையாடுவான் அப்படின்னு நினைச்சு இவரை தூக்கி எங்க போட்டாங்க? பேஸ்கெட்பால் டீம்ல இன்க்ளூடட் பண்ணிட்டாங்க. How does the author characterize his own skill level in basketball? But basketball பத்தி இவர் என்ன சொல்றாரு? இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, இவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர் என்ன சொல்றாருன்னா, நாட் ஈவன் மீடியாக்கர். ஸோ சாதாரணமா அந்த பேசிக்கா அந்த பேஸ்கெட் பாலை எப்படி விளையாடணும் கூட இவருக்கு தெரியாது. ஹைட்டா இருக்காருன்னு ஒரு அசம்ஷன்ல இவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, நல்லா விளையாடுவாரு, இஸ் எ நேச்சுரல் பிளேயர் அப்படின்னு சொல்லி இவருடைய பேஸ்கெட் பால் கோச் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரை அந்த டீம்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. ஸோ என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மர்சிஃபுல்லி எண்டட் த ஆத்தர்ஸ் பேஸ்கெட் பால் கரியர்? என்னாச்சு அவருக்கு? ஹி டோர் ஹிஸ் நீஸ், அவருடைய நீஸ்ல அடிபட்டு போச்சு. The author explicitly stated that he is not what kind of individual? A theorist. இப்போ இவருடைய இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் ஒரு பர்சனல் அனெக்டோட ஸ்டார்ட் பண்றாரு. இதான் அந்த பர்சனல் அனெக்டோட். இவர் ஹைட்டா இருக்காருங்கிற காரணத்துக்காக இந்த கோச் என்ன பண்றாரு, ஒரு பேஸ்கெட் பால் டீம்ல சேர்த்து விட்டுட்டார். பட் அந்த பேஸ்கெட் பால்ல இவருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. பட் அதனுடைய முடிவு என்ன ஆச்சுன்னா, அவருடைய முட்டி அடிபட்டது தான். சரிங்களா? இப்போ இதுல இருந்து தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. காட்ஸில்லா வர்சஸ் போஸ்ட் கலோனியல். காட்ஸில்லாங்கிறது ஒரு மெட்டஃபரா பயன்படுத்துறாரு. அது ஒரு ஜாப்பனீஸ் மூவியோடைய மான்ஸ்டர் தான் காட்ஸில்லா. இதை என்ன மெட்டஃபரா இங்க பயன்படுத்துறாரு அப்படின்னா, இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர், உள்நாடு, நேட்டிவ், அவருடைய கல்ச்சர், அவருடைய ஸ்டோரி டெல்லிங், அவங்க நாட்டுல எப்படி அந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அவங்களுடைய லிட்ரேச்சர் எப்படி இருக்கும், இத யாரு டாமினேட் பண்றா அப்படின்னா போஸ்ட் கலோனியல் வந்து டாமினேட் பண்ணுது. வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் வந்து யாரை டாமினேட் பண்ணுது? காட்ஸில்லாவை டாமினேட் பண்ணுது. அதாவது நேட்டிவ் லிட்ரேச்சரை டாமினேட் பண்ணுது. இந்த நேட்டிவ் லிட்ரேச்சருக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா இண்டிஜினியஸ். போஸ்ட் கலோனியலுக்கு நான் இண்டிஜினியஸ் அப்படின்னு வைக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், whose concepts the de-doxifying project of postmodernism does the author mention he cannot participate into a great extent? லிண்டா ஹட்சன்ஸ். இந்த de-doxifying project of postmodernismங்கிறது லிண்டா ஹட்சன்ஸ். இந்த லிண்டா ஹட்சன் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டாக்ஸா அப்படின்னா காமன் பிலீஃப்னு அர்த்தம். de-doxifyingல வர டாக்ஸா அப்படின்னா காமன் பிலீஃப் இல்ல ரிசீவ்டு ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும், இந்த லிண்டா ஹட்சனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறது என்னத்தை சொல்ல வருதுன்னா, இட் இஸ் நாட் அபவுட் டெஸ்ட்ராயிங் மீனிங் பட் அபவுட் கொஸ்டினிங், எக்ஸ்போசிங் வாட் இஸ் டேக்கன் ஃபார் த கிராண்டட் ஆஸ் எ ட்ரூத். இவங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க போஸ்ட் மாடர்னிசத்துல. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களுடைய நேட்டிவ் லிட்ரேச்சரை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க. இதை தான் வந்து de-doxifying project of post modernism அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம், சொல்றோம். இப்போ தாமஸ் கிங்குமே இந்த இடத்துல வந்து நிறைய அயனி, பேரடி இதெல்லாம் வச்சிருப்பாரு. நிறைய அயனிஸ் இருக்கும், கொஸ்டினிங் அத்தாரிட்டி, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது, அப்புறம் எக்ஸ்போசிங் ஹிடன் பார்ட்ஸ். ஸோ என்னன்னாலாம் இவங்க வந்து எக்ஸ்போசிங் பண்ணணும், அந்த ஹிடன் பவரை கொண்டு வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல தான் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, he reveals how the category post colonial still carries colonial assumption like measuring indigenous voices through European intellectual tradition.
ஸோ அந்த போஸ்ட் கலோனியல்ல யூரோப்பியன் லிட்ரேச்சர் அவங்களுடைய இன்டெலெக்சுவாலிட்டியை கொண்டு வந்து இதுல வைக்கிறதுனால இவங்களுடைய நேட்டிவ், இவங்களுடைய சொந்த திங்கிங், ஓன் திங்கிங் ப்ராசஸ், அவங்களுடைய அந்த காமன் நேரேட்டிங், ஸ்டோரி டெல்லிங், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சஃபர் ஆகுது, டாமினேட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க, இதை வந்து தான் அவங்க வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட், the term post-colonial is described as being part of a triumvirate. Triumvirate அப்படின்னா வெற்றி, it is success அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் கலோனியல் the term போஸ்ட் கலோனியல் வந்து எப்படி கொண்டு வராங்க, it is success அப்படின்னு கொண்டு வராங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த போஸ்ட் கலோனியல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த காட்ஸிலாங்கிறது டாமினன்ட் ஆகுது. அதனாலதான் காட்ஸிலா வர்சஸ் போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வைக்கிறாரு. காட்ஸிலாங்கிறது இண்டிஜீனியஸ் லிட்ரேச்சர். இண்டிஜீனியஸ் அப்படிங்கிறது அவருடைய உள்நாட்டு சம்பந்தப்பட்டது, நேட்டிவ் சம்பந்தப்பட்டது. Next question. In order to get to post in literary history, one must acknowledge the existence of what two antecedents: pre-colonial and post-colonial. So ரெண்டு டேர்மா கொடுக்கிறார். காலனைசேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, காலனைசேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதா ப்ரீ காலனியல் அண்ட் போஸ்ட் காலனியல் அப்படின்னு கொடுக்கிறார். Post-colonial literature as described in this framework must be the literature produced by native people sometimes after colonization, arising in large part out of the experience of what. இந்த colonization வந்ததுக்கு அப்புறம் தான், போஸ்ட் காலனைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான், போஸ்ட் கலோனியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன் வந்து இந்த காட்ஸிலாவை டாமினேட் பண்ணுது. காட்ஸிலானா இண்டிஜீனியஸ் லிட்ரேச்சர், இண்டிஜீனியஸ் லிட்ரேச்சர்னா உள்நாடு. ஸோ அவங்க சொந்த லிட்ரேச்சரை, உள்நாட்டு லிட்ரேச்சரை போஸ்ட் காலனைசேஷன் வந்ததுக்கு அப்புறம், வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவாலிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாமினேட் பண்றாங்கிறது தான் இதனுடைய மீனிங். What serves as a pivot around which the terms pre-colonial and post-colonial move. ஸோ இந்த ப்ரீ காலனியலுக்கும் போஸ்ட் காலனியலுக்கும் இந்த பைவட்டா பயன்படுத்தப்பட்ட டேர்ம் என்ன அப்படின்னா காலனியலிசம். The author suggests that in the case of colonialism, the term has little to do with the literature itself, but is both separate from and antithetical to what came before and what came after. Pre-colonization and post-colonization அதை எப்படி இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, முன்னாடி என்ன வந்தது, அதுக்கப்புறம் என்ன வந்தது, what came before and what came after. The author states that pre-colonial literature has no relationship whatsoever to colonial literature, as they are not part of what kind of a cycle. இதை வந்து பயாலஜிக்கல் சைக்கிள், நேச்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லிட்ரேச்சருக்கும் இன்னொரு லிட்ரேச்சருக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ இந்தியன் ரைட்டிங்ஸுக்கும் ஆஸ்திரேலியன் ரைட்டிங்ஸுக்கும் அமெரிக்கன் ரைட்டிங்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ இந்த இந்தியன் ரைட்டிங்ஸ்லையோ அமெரிக்கன் ரைட்டிங்ஸ்லையோ ஆஸ்திரேலியன் ரைட்டிங்ஸ்லையோ வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவாலிட்டியை கொண்டு வந்தாதான் பிரச்சனை. அதான் போஸ்ட் கலோனியல் அப்படின்னு அவர் சொல்றாரு. Post-colonialism assumes that the starting point for the discussion of oppressed literature is what historical event. So இது ஏன் போஸ்ட் காலனைசேஷன்ல வந்து அப்ரஸ்டுன்னு ஒன்று வருது அப்படின்னு கேட்டா, the arrival of Europeans in North America. ஸோ நார்த் அமெரிக்கால யூரோப்பியன்ஸ் வராங்க, அவங்களுடைய யூரோப்பியன்ஸோட இன்டெலெக்சுவாலிட்டி அவங்களுக்குள்ள வருது அந்த ரைட்டிங்ஸுக்குள்ள. The term post-colonial organizes the literature progressively, suggesting the existence of both progress and to improvement. ரெண்டு கான்செப்ட், ஒன்னு அது progress வளரணும், இன்னொன்னு improvement. The term post-colonial assumes that the struggle between guardian and ward is the catalyst for what? Contemporary native literature. Contemporary native literature is to be assumed as a struggle between guardian and a ward அப்படின்னு சொல்றது. Next question. The term post-colonial supposes that the contemporary native writing is largely a construct of what? Oppression. Oppressionங்கிறது dominant. The term post-colonial, striving to escape to find new centers, remains a hostage to what political concept at the end? Nationalism. A friend suggested that the term post-colonial is appropriate for literature that is a reaction to the historical impositions of colonialization.
இந்த காலனியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அததான் போஸ்ட் கலோனியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லிட்ரேச்சர்ல வந்து என்ன ஆகுது, இட்ஸ் a reaction of the historical impositions நடக்குது. Which author's book Halbreed was suggested as an example of appropriate post-colonial literature? இந்த post-colonial literatureக்கு எந்த புக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு? ஹால்பிரீட்ங்கிற புக்கை அதை எழுதின ஒரு மரியா கேம்பல். மரியா கேம்பல் எழுதின ஹால்பிரீடை வந்து போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவர் கொடுக்கிறார். Next question, which four terms does the author lean towards using to describe the range of native writing? So இந்த நேட்டிவ் ரைட்டிங்கை பத்தி அவர் பேசும்போது மொத்தம் 4 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. 4 டேர்மும் ரொம்ப முக்கியம். ட்ரைபல், இன்டர்ஃபியூஷனல், பாலிமிக்கல், அசோசியேஷனல். ட்ரைபல்ங்கிறது அவங்களுடைய நேட்டிவ், அவங்களுடைய நேட்டிவ் ரூட். அதுல சில நாம்ஸ் இருக்கும். இப்ப நம்மளாம் அவங்க குழந்தைங்க இருக்கும் போது நம்ம வீட்டுல பாட்டிங்கெல்லாம் நிறைய தூங்க வைக்கிறது கதை சொல்லியிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரீமேக் பண்ண கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும், அந்த நேட்டிவ் கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து இன்டர்ஃபியூஷனல். இன்டர்ஃபியூஷனல்ங்கிறது அந்த நேட்டிவ் லிட்ரேச்சர்ல வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவாலிட்டியை மிக்ஸ் பண்றது தான் ஃபியூஷனல், மிக்ஸ் பண்றது. அதுக்கு பேர் இன்டர்ஃபியூஷனல். பாலிமிக்கல் அப்படின்னா ஒரு ஒர்க் அப்படின்னா நிறைய ஒரு டேர்ம்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும், அதான் பாலிமிக்கல். பாலிமி அப்படின்னா மெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்ல வந்து அவர் எதை பத்திலாம் பேசியிருப்பாரு, கான்ஃபிளிக்ஸை பத்தி பேசியிருக்கலாம், அப்ரஷன்ஸை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல டாமினன்ட் கல்ச்சரை பத்தி பேசியிருக்கலாம், பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பேசியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு ஒர்க்ல ஒரு ஈவெண்ட்டை மட்டுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷனல். அது எப்படி அசோசியேட் பண்றோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து காட்ஸிலாங்கிற ஒரு வேர்டை மட்டும் கொடுத்துட்டாரு. பட் காட்ஸிலாவுக்கு என்ன மீனிங்? காட்ஸிலாவை நான் மெட்டஃபரா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த காட்ஸிலாங்கிறது என்னது? இட் இஸ் அ மான்ஸ்டர். ஒரு ஜாப்பனீஸ் மூவில வர ஒரு மான்ஸ்டர். அப்ப இந்த மான்ஸ்டரை ஒரு மெட்டஃபரா கொண்டு வர்றாரு. இந்த மெட்டஃபரா கொண்டு வந்து இத அசோசியேட் பண்றாரு. அவர் என்ன மீனிங் சொல்ல வராரு அப்படின்னு அசோசியேட். இண்டிஜீனியஸ் லிட்ரேச்சர், உள்நாட்டு லிட்ரேச்சர் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. தட் இஸ் கால்ட் அசோசியேஷன். ஸோ இப்படி ஒரு 4 டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த 4 டேர்ம் முக்கியம். ட்ரைபல், இன்டர்ஃபியூஷனல், பாலிமிக்கல், அசோசியேஷனல். The alternative terms identify points on the cultural and literary continuum that do not depend on anomalies such as what? The arrival of European in North America. The arrival of Europeans in North America. இதுதான் முன்னாடி ஒரு கொஸ்டின்ல the advent of Europeans ன்னு பார்த்தோம். adventனாலும் arrivalனாலும் ஒண்ணுதான். What term does Mary Baker use to refer to non-native literature? இந்த போஸ்ட் கலோனியல், இந்த நான் நேட்டிவ் லிட்ரேச்சர் தான் மேரி பேக்கர் என்ன டேர்ம்ல யூஸ் பண்றாங்கன்னா செட்டிலர் லிட்டர் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. செட்டிலர் லிட்டர், அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. யூரோப்பியன்ஸ், அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. Which two of the authors proposed terms as described as being self apparent? இந்த 4 டேர்ம்ல செல்ஃப் அப்பேரண்ட்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ட்ரைபல் அண்ட் பாலிமிக்கல். ட்ரைபல் அண்ட் பாலிமிக்கல தான் அவர் என்னன்னு யூஸ் பண்றாரு, செல்ஃப் அப்பேரண்ட் அப்படின்னு யூஸ் பண்றாரு. Tribal literature is defined as that which exists primarily within a tribe or community and is presented and retained in what format? The native language. So tribal literature எப்படி இருக்கும், அவங்களுடைய ட்ரைபல் கம்யூனிட்டியில அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. Which specific tribe is mentioned as limiting access to parts of their literature only to members of their immediate community? இந்த ஹோபி அப்படிங்கிற ட்ரைபல் மட்டும்தான், ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் அவங்களுடைய லிட்ரேச்சர்ல அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு மட்டும் அவங்க அக்சஸ் பண்றாங்க. Polemical literature concerns itself with the clash of native and non-native cultures or with the championing of native values over what? Non-native values. ஸோ இந்த பாலிமிக்கல் லிட்ரேச்சர்ல அவங்க வந்து நேட்டிவும் மிக்ஸ் ஆகும், நான் நேட்டிவும் மிக்ஸ் ஆகும், வெஸ்டர்னும் மிக்ஸ் ஆகும்.
அததான் வந்து நேட்டிவ் வேல்யூஸ் அண்ட் நான் நேட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Which author's novel Wind from an Enemy Sky? Wind from an Enemy Sky is listed as an example of polemical literature. Polemical literature-க்கு D.R.K. மெக்னிக்கல் எழுதின Wind from an Enemy Sky-ய எக்ஸாம்பிளா கொடுக்கிறார் polemical-க்கு. What are two literary forms are blended in interfusion literature? Interfusion literature-ல எந்த ரெண்டு literary forms வந்து blended ஆகுது, mix ஆகுது? Oral literature and written literature. Oral literature-ங்கிறது வாய் வழியா பேசப்பட்டது, பேச்சு வழியில இருக்கிறது. Written literature-ங்கிறது எழுத்து வடிவில் இருக்கிறது. Whose work in the Wishing-Bone Cycle is mentioned as suggesting nature of interfusion literature? Interfusion literature-க்கு the Wishing-Bone Cycle னு ஒண்ணு எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். அதை எழுதினவர் ஹோவர்ட் நார்மன். பட் ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிளா இன்டர்ஃபியூஷன் லிட்ரேச்சருக்கு எந்த ஒர்க்கை கொடுக்கிறார் அப்படின்னா ஹாரி ராபின்சனுடைய ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட். ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட். இந்த ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட்ங்கிறது இட் இஸ் அ கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. இன்டர்ஃபியூஷன் லிட்ரேச்சருக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்னா ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட் தான். By forcing the reader to read aloud, Robinson's prose avoid the loss of the voice, gestures, and music, recreating at once the storyteller and the performance. The storytelling or performance தான் என்ன பண்ணுது? It makes force to reader to read aloud. Who was Bert Allison? The Bert Allisonங்கிறவங்க யாரு? A half Indian, a half white man who told stories to Harry Robinson. ஹாரி ராபின்சனுக்கு கதை சொன்னவர் தான் பர்ட் அலிசன். இவர் எப்படி இருப்பாரு? half Indian, half white man. Whose prose has Harry Robinson's work become the source of inspiration and influence for besides the author Thomas King himself? So Harry Robinsonோடைய work become a source and inspiration. யாருக்கு? தாமஸ் கிங்குக்கு மட்டும் இல்ல, ஜீனட் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஹாரி ராபின்சனுடைய ஒர்க் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். Associational literature is the body of literature created for the post part of by what group of writers? எந்த group of writersக்கு association literature-ங்கிறது ஒரு body of the literature-ஆ இருக்கு? Contemporary native writers. Contemporary native writers. சமகாலங்கள்ல வாழும் எழுத்தாளர்கள், அந்த நாட்டு எழுத்தாளர்கள், அதான் contemporary native writers. Next question, what of the four alternative terms is described as being focused on cultural literary aspects that existed prior to and independent of European influence retained in a native language? So எந்த term, எந்த அந்த ஒரு யூஸ் பண்ண நாலு termல எது கல்ச்சரை லிட்டரரி ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது? ட்ரைபல் தான். What does polemical literature concern itself with regarding cultures? Cultures பொறுத்த வரைக்கும் polemical literature எதை கன்சர்ன் பண்ணுதுன்னா clashes. அது clashes உண்டு பண்ணுது. What kind of writing does the author state associational literature excuse? Associational literature எதை excuse பண்ணுதுன்னா judgments and conclusions excuse பண்ணுது. In Honor the Sun அப்படின்னு ஒரு நாவல், அதை எழுதினவங்க பேர் வந்து ரூபி ஸ்லிப்பர் ஜாக். ரூபி ஸ்லிப்பர் ஜாக் எந்த வருஷம் எழுதினாங்கன்னா 1987, 1987 எழுதியிருக்காங்க. இதுல அவர் கோட் பண்றாரு, தாமஸ் கிங் வந்து கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாரு பாருங்க, அந்த நாவல்ல the oldest brother என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. He got married and went away long time ago. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, வெளியில போயிட்டான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளியில போயிட்டான். ஸோ இது வந்து அந்த ஒர்க்ல அந்த பிரதருக்கு நடந்த விஷயம், இந்த ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா இந்த நாவலை இவர் ஏன் எடுக்கணும்? இந்த நாவலை வந்து எடுத்து இவர் என்ன சொல்ல வர்றாரு, தாமஸ் கிங் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, King refers to Honor the Sun as a concrete example to prove his argument. அவருடைய ஆர்குமெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஹானர் த சன்னுங்கிற நாவலை ஒரு கான்கிரீட் எக்ஸாம்பிளா, ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸாம்பிளா எடுக்கிறார், ஒரு சாலிட் எக்ஸாம்பிளா எடுக்கிறார். இதுல என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, போஸ்ட் கலோனியல் இஸ் அ ராங் லென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. போஸ்ட் கலோனியல்னா என்ன அர்த்தம்? வெஸ்டர்ன்
இன்டெலெக்சுவல், வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல், அவங்களுடைய இன்டெலெக்சுவாலிட்டி, அவங்களுடைய தாட்ஸ் ரைட்டிங்ஸ்குள்ள வருது. ஸோ அதை போஸ்ட் கலோனியல் இஸ் அ ராங் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இண்டிஜீனியஸ் சென்டர்டு கேட்டகரிஸ். இண்டிஜீனியஸ்ங்கிறது இந்த காட்ஸிலா. இந்த காட்ஸிலாங்கிறது என்னது, அவங்களுடைய நேட்டிவ் ரைட்டிங்ஸ், அவங்களுடைய நேட்டிவ் மெத்தடாலஜி, அவங்களுடைய நேட்டிவ் நார்ம்ஸ், இது வந்து இட் ஷுட் பி சென்டர்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுதான் மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்றாரு. தட் ட்ரைபல் அப்படின்னு சொல்றாரு. In Indian school days, the very young students seldom did what two things during the day at the night. காலையிலையும் நைட்டையும் அந்த இந்தியன் ஸ்கூல் டேஸ்ல அந்த பசங்க என்ன பண்றானுங்க, செல்டம்னா எப்போவாது, லாஃப்ட் அண்ட் ஸ்மைல்டுங்கிறது ஒரு அரிது. அந்த பசங்களுக்குள்ள இந்த லாஃபிங் ஸ்மைலிங்கிறது எப்போவாது தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அதையும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காட்டுறாரு. The prose of Harry Robinson in Write It on Your Heart is noted for using patterns, metaphors, structures as well as themes and characters primarily from what source? Oral literature-க்கு அதை எடுத்து சொல்றார். The narrator in Honor the Sun states that her mother sleeps in a small addition at the back of the cabin within whom little brother Brian. அந்த நாவல்ல ஸோ அந்த மதர் வந்து எங்க தூங்கிட்டு இருக்காங்க, யாரு கூட தூங்கிட்டு இருக்காங்க, சின்ன தம்பி பிரைன். The author suggests the terms tribal, interfusional, polemical and associational are preferred because they do not privilege what? One culture over another. One culture over another. ஸோ நேட்டிவ் கல்ச்சர்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து டாமினேட் பண்ண கூடாது, பண்ண முடியாது, பண்றதுல நல்லதல்ல அப்படிங்கிறது தான் ஒன் கல்ச்சர் ஓவர் அனதர். ஸோ இட் இஸ் நாட் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்றாரு. What specific type of non-native expectation does associational literature avoid reading native life? The glamour and horror. In The Search of April Raintree, Beatrice Culliton works is categorized as what kind of literature? ஸோ பாலிமிக்கலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எதை சொல்றாரு, இந்த சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரீயை அவர் வந்து கோட் பண்றாரு. The author suggests that for the native readers, associational literature provides a usable past through oral literature and traditional history and an active present marked by cultural tenacity and a viable future. So the future is very, very important for the native readers. What is the specific description used for the narrator's prose style in Ruby Slipperjack's Honor the Sun? Honor the Sun உடைய prose style எப்படி இருக்கு? It should be a symbol. பார்க்கிறது சிம்பிளா தான் இருக்கு, but unassuming. The author criticized the concept of post-colonial writing because it assumes that the struggle between guardian and the ward provides contemporary native writers with both method and topic. Method and topic னா அவங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணுது, போஸ்ட் கலோனியல் ரைட்டிங்ஸ்ல ஸ்ட்ரகிளை உண்டு பண்ணுது கார்டியன் அண்ட் வார்டுக்கு. The story Cat with the Boots On is described as being part of what type of stories? ஸோ இந்த Cat with the Boots On அப்படின்னு ஒரு ஒர்க்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த ஸ்டோரி, என்ன டைப் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்றாரு அப்படின்னா, தாமஸ் கிங்கு இம்பெல்லபிள் ஸ்டோரிஸ்ன்னு சொல்றாரு. இம்பெல்லபிள்னா நத்திங் பை இட் செல்ஃப். இது டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தை, டிக்ஷனரியிலே இல்லாத வேர்டு இம்பெல்லபிள் இவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு மீனிங் வந்து நத்திங் பை இட் செல்ஃப். In Indian school days, who tried to act as guardians, as big brothers to the very young students? ஸோ இந்தியன் ஸ்கூல் டேஸுங்கிற ஒர்க்கில் அந்த சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க கார்டியன்ஸா பிக் பிரதர்ஸா யார் எனாக்ட் பண்ணா? இந்த ஓல்டர் பாய்ஸ் இன் கிரேட் 7 and 8. கிரேட் 7 and 8ல இருக்கிற பாய்ஸ் தான் கார்டியன்ஸா பிக் பிரதர்ஸா எனாக்ட் பண்ணாங்க. சரி, இவர் எதுக்காக இந்த ஒர்க்கை மென்ஷன் பண்றாரு? இந்தியன் ஸ்கூல் டேஸுங்கிற ஒர்க்கை எதுக்காக இவர் இங்க மென்ஷன் பண்றாரு? இந்த ஒர்க் எழுதினவங்க யாரு?
பாசில் ஜான்ஸ்டன். பாசில் ஜான்ஸ்டன்ங்கிற ரைட்டரு இந்தியன் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க 1988ல. ஸோ இந்த ஒர்க்கை இவர் எதுக்காக இந்த இடத்துல பேசுறாரு அப்படின்னா, Thomas King uses Indian school days to show the native literature is rooted in lived colonial realities, oral traditions, not just in abstract theoretical categories like post-colonial. ஸோ இந்த ஒர்க்கை இங்க எதுக்காக அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, நேட்டிவ் லிட்ரேச்சர் இஸ் ரூட்டட், நேட்டிவ் லிட்ரேச்சர் இஸ் டெவலப்டு ஈவன் தோ இட் இஸ் இன் காலனியல். இந்த போஸ்ட் கலோனியல் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த நேட்டிவ் லிட்ரேச்சருங்கிறது வந்து என்ன ஆகுது, இந்த ட்ரெடிஷன், ஓரல் ட்ரெடிஷன் வந்து ரூட்டட் ஆகுது, வளருது. ஸோ அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை அவர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. காட்ஸில்லா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல் தாமஸ் கிங்கோடைய ஒர்க்கு. இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்கோம், அடிஷனலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை தேவைப்பட்டால், ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டால் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்ஸில்லா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல்ங்கிற ஒர்க்கில் இருந்தால் எம்சிக்யூ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும், தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.